யாம் இருக்க பயமேன்னு சொல்கிறாரு முருகர். யாம் இருக்க பயமேன்னு சொல்கிறாருன்னா எல்லாத்துக்குமே தான். நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை யாம் இருக்க பயமேன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நீ எப்படி வேணா இருந்துக்கலாம். இப்போ நீ என்கிட்ட வந்துட்ட, என்கிட்ட அடைக்கலமாக வந்துட்ட உடனே நான் தான் உன்னை பார்த்துட்ருக்கேன். நான் இருக்கும்போது ஏன் பயப்படுற? அப்படி நான் இருக்கும்போது நீ பயந்தனா அப்போது நான் இருக்கேன்னு நீ நம்பலை. என் மேலே உனக்கு நம்பிக்கையே வரல. அதனால தான் நீ பயப்படுற அப்படின்னு சொல்கிறாரு முருகர். முருகர் இருக்கும்போது நம்ம எதுக்குமே யாருக்குமே எப்போவும் நம்ம பயப்படவே கூடாது. நம்ம நிமிர்ந்து நின்று பேசணும். ஆனால் தவறுகள் செய்யாமல் இருக்கணும். தவறுகள் மட்டும் செய்யாமல் முருகன் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஒரு விஷயத்தை நம்பின்னு இருக்கோம், அது நடக்க போகுதுன்னா நிச்சயமாக நடக்கும். அதை நடுவில் யாரும் கெடுக்க முடியாது. கடவுள் கொடுக்கறத யாருமே தடுக்க முடியாது, கெடுக்கவும் முடியாது. அப்படி தடுத்தாலும் கெடுத்தாலும் கடவுளே பார்த்துக்கிறாரு, முருகரே பார்த்துப்பார். எல்லா அனுகிரகமும் செய்யக்கூடியவர். யாருக்கு என்ன பலன் கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்மளை பார்த்துட்ருக்காரு. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்காரு, கேட்டுட்ருக்காரு. நமக்கு என்ன செய்யணும்னு பார்த்துட்ருக்காரு. நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்தது செய்வார். எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம முருகர். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, வாரி 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 கொடுக்கக்கூடியவர் வள்ளல் தான் நம்ம முருகர். முருகர் ஒன்று கொடுத்தாருன்னா, அந்த வள்ளி அம்மையும் தேவயானை அம்மையும் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டாக கொடுங்க அவங்களுக்கு, பக்தர்களுக்கு நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளல் முருகர் தான் நம்ம வள்ளல்னா, வள்ளலோட மனைவிகளும் வள்ளலாக தான் இருக்காங்க. அந்த குடும்பமே வள்ளலாக இருக்குது. சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையார், அப்படி ரொம்ப சுபிட்சமான குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் நம்ம முருகர். நம்ம முருகரை வணங்கிட்டுருக்கோம். நம்ம குடும்பம் நல்லா இல்லாமல் போயிடுமா? செழிப்பாக வரப்போகிறோம், செழிப்பாக வாழ தான் போகிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்கு பயப்படணும்? யாருக்கும் பயப்பட வேண்டாம். முருகர் கொடுக்குறாரு, நம்ம அதை வாங்கிக்க போகிறோம், வாங்கிட்டுருக்கோம். இன்றைக்கும் நம்ம பசியார சாப்பிட்றோம், பசி எடுத்து சாப்பிட்றோம், ஒரு நோய் இல்லாமல் வாழ்கிறோம். இன்றைக்கும் நம்ம நல்லா நடந்துகிட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம்னா முருகனோட அருளால் நம்ம எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இனியும் நம்ம நல்லா மேலே வரதான் போகிறோம். முருகன் இருக்கும்போது நம்ம மேலே வராமல் கண்டிப்பாக போக மாட்டோம். மேன்மையான ஒரு இடத்துக்கு நம்ம வருவோம். நம்மளால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செஞ்சு முருகன் பேரை சொல்லி நம்ம சேருவோம். முருகன் இருக்கார். நம்ம எல்லாமே செய்ய வைக்கிறதுக்கு முருகன் இருக்கார். யாருக்கும் எப்பவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முருகர் நம்மோடு இருக்காருன்னு நம்ம நினச்சிட்டு தூங்கணும். நினச்சிக்கிட்டு காலையில் முருகா அப்படின்னு எந்திரிச்சாலே போதும். நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்போவும் தைரியமாக இருப்போம். முருகனோட அருளால் நம்ம எப்போவும் தைரியமாக இருப்போம். வெற்றிவேல் முருகன்.